இது 3-4 செல்போன்களுடைய உடைந்த பாகங்களை மீட்டிருக்கிறார்கள். என்ற போதும் இந்த செல்போன்களில் இருந்து தரவுகளை மீட்பதற்கான நடவடிக்கையில தற்பொழுது காவல்துறை அடுத்த கட்டமாக ஈடுபடவிருக்கிறது. குறிப்பாக சைபர் கிரைமினுடைய ஆய்வகத்திற்கு இந்த செல்போன் பாகங்களை, இந்த உதிரி பாகங்களை அனுப்பினால் அதில் இருக்கக்கூடிய அந்த மதர் போர்டு உள்ளிட்ட அந்த பாகங்களில் இருந்து அந்த தரவுகளை அவர்கள் எடுக்கலாம். இந்த கொலையாளிகள் யாரிடமெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது வழக்கிற்கு முக்கியமான ஆதாரங்களை திரட்ட முடியும். அவர்களுடைய உரையாடல்களை அதன் மூலமாக எடுத்து அவற்றை கைப்பற்றி அதன் மூலமாக அடுத்த கட்ட நடவடிக்கை, இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மையை அறிந்து குற்றவாளிகளை இன்னும் இதில் தொடர்பு இருக்கக்கூடிய குற்றவாளிகளை ஆதாரப்பூர்வமாக கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கு இந்த ஆதாரங்கள் உகந்ததாக இருக்கும் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தளவில் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்களோ ஒருவரை கூட விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு காவல்துறை பல்வேறு தனிப்படைகளை அமைத்து இதுல சைபர் கிரைம் போலீசாரையும் உள்ளடக்கிய தனிப்படைகளாக உருவாக்கி இதுல தொடர்ந்து விசாரணை மேற்கொள்கிறார்கள். ஒரு நபரும் யாரிடமெல்லாம் கடந்த சில மாதங்களாக பேசி இருக்கிறார்கள் என்ற ஒரு நபரையும் விடாமல் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்கள்ல பல்வேறு குழுக்களாக பிரிந்து இந்த விசாரணையை மேற்கொள்கிறார்கள். ஒரு குற்றவாளி இப்ப ஹரிஹரன் என்று எடுத்துக்கொண்டால், ஹரிஹரன் யாரிடமெல்லாம் பேசியிருக்கிறார், அவருடன் யாரெல்லாம் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள், யாரையெல்லாம் சந்தித்திருக்கிறார் என்ற விவரங்களை அறிவதற்கு தனியாக ஒரு குழு. இப்படி ஒவ்வொரு குற்றவாளி இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்த நபர்களும் கடந்த சில மாதங்களாக அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய செல்போன் தொடர்புகள், அவர்கள் பயன்படுத்திய சிம் நம்பர் என்ன, தற்பொழுது அவர்கள் மாற்றியிருப்பார்கள், அவர்களுக்கு இதற்கு முன்பு பயன்படுத்திய சிம் கார்டினுடைய எண் என்ன, அப்பொழுது பயன்படுத்திய செல்போன் அவர்கள் தற்பொழுது வைத்திருக்கிறார்களா என்ற கோணத்தில் எல்லாம் தொடர்ந்து விசாரிக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு கைது செய்யப்பட்ட ஒவ்வொரு நபரனுடைய விவரங்களையும் சேகரிக்கும் பட்சத்துல இதில் உண்மையான இன்னும் பின்னால் இருக்கக்கூடிய இந்த கொலைக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய இல்ல சிறு பங்களிப்பை கூட செய்திருந்தாலும் கூட அவர்களையும் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த விசாரணை என்பது நீண்டு வருகிறது. தற்பொழுது அந்த இந்த கொற்றலை ஆற்றில் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த செல்போனை சைபர் கிரைம் ஆய்வகத்திற்கு அனுப்பக்கூடிய பணியில அடுத்த கட்டமாக ஈடுபட இருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதில் அந்த கைப்பற்றப்பட்ட செல்போன்களை பார்க்கலாம். இவர்கள் தனித்தனியாக உடைத்துதான் அதை வீசி இருக்கிறார்கள். இதற்கு இந்த செல்போன்களை கைப்பற்றுவதற்காக இன்று நாள் முழுவதும் அந்த பகுதியில் தேடுதல் பணியிலே ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. அதாவது ஹரிஹரன் என்ற இந்த வழக்கறிஞர் இந்த நபரை கைது செய்து விசாரித்த போதுதான் அவர் மூலமாகத்தான் பல்வேறு நபர்களிடமிருந்து இந்த பணத்தை எல்லாம் திரட்டி கொலையாளிகளுக்கு பணம் கொடுப்பதற்காக இந்த பணத்தை எல்லாம் ஒரு திரட்டி இருக்கிறார் என்பது தெரிய வந்தது. அது மட்டுமல்ல, கொலையாளிகள் பயன்படுத்திய செல்போன்களை ஹரிஹரனிடம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஹரிஹரன் என்ற நபர் ஒரு தரகராக, அதாவது கொலையாளிகளை ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு தரகராகவும், அதே வேளையில ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருந்த ரவுடிகளையும் அவருடைய எதிரிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நபராக இந்த ஹரிஹரன் என்ற நபர் தான் இருந்திருக்கிறார். இந்த வழக்கினுடைய இந்த இரண்டு தரப்பிற்குமான மைய புள்ளி, அதாவது கொலை கூலிப்படை ஒன்று ஒரு பக்கம் களத்திற்கு வராமல் பின்னிலிருந்து செயல்படக்கூடிய ஒரு கும்பல். இந்த இரண்டு பேருக்கும் நடுவில் இந்த ஹரிஹரன் என்ற நபர் தான் ஒரு மைய புள்ளியாக அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார் என போலீஸ் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவரிடம் கிடைத்த தகவலின் அடிப்படையில அவர் யாரிடமெல்லாம் தொடர்பில் இருந்தார், யாரிடமெல்லாம் பேசினார் என்று அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் தான் இந்த ஹரிதரன் என்ற அவருடைய நண்பர், இவர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் பகுதியை சேர்ந்த இந்த நபர் வழக்கறிஞராக மட்டுமல்லாமல் இவர் கடம்பத்தூர் பஞ்சாயத்தினுடைய கவுன்சிலராக, அதிமுக கட்சியில கவுன்சிலராக இவர் இருக்கிறார் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த நபரை அருளுக்கு ஹரிஹரன் தான் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அருள் என்ற முக்கியமான அந்த வழக்கினுடைய குற்றவாளி. அவர் மூலமாகத்தான் இந்த செல்போன்கள், இவர்கள் பயன்படுத்திய செல்போன்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த செல்போன்களை யாருக்கு பின்னால் கைது செய்யப்பட்டாலும் அதற்கு இருக்கக்கூடிய தரவுகள் கிடைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன்படியே திட்டமிட்டுதான் இந்த செல்போன்களை உடைத்து நீருக்குள் வீசி இருக்கிறார்கள். அதுவும் கொற்றலை ஆற்றில் வீசும் பொழுது அதில் சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வீசி இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் கருதி இந்த செல்போன்களை இது வீசி இருக்கிறார்கள், இதை கைப்பற்றினால் அதன் முக்கியமான பின்னணி எல்லாம் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது தெரிய வரும் என்பதனால இந்த வழக்கிற்கு முக்கியமான ஆதாரமாக கருதி காவல்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. இதற்காக தீயணைப்பு துறையினரை பயன்படுத்தி அதற்கான
அதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டு அதற்கான அந்த உயிர்காக்கும் கவச உடைகளோடு அவர்கள் சென்று இந்த மீட்பு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன்படி 3-4 செல்போனுடைய உதிரி பாகங்களை கைப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செல்போன்களில் என்னவெல்லாம் தகவல் இருக்கும் என்பதுதான் இந்த வழக்கில அடுத்த கட்டமாக காவல்துறை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைக்கு ஒரு ஆதாரமாக அல்லது ஒரு வழியாக இது ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லலாம். இந்த தரவுகளை மீட்பதற்கான நடவடிக்கையில் இன்னும் காவல்துறை அடுத்ததாக தீவிரம் காட்ட இருக்கிறது. இதற்கு போதுமான அந்த சைபர் ஆய்வகம் என்பது மேம்படுத்தப்பட்ட சைபர் ஆய்வகம் என்பது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலே இருக்கிறது. அவற்றில் இவற்றை அனுப்பி அதற்கான அந்த தரவுகளை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளில் அடுத்த கட்டமாக காவல்துறை ஈடுபட இருக்கிறது.